அறிவும் சுவாசம் மூச்சு ஒவ்வொரு மூச்சும் உள்ளே போயிட்டு வெளியில் வந்து உள்ளே போயிட்டு வெளியில் வந்து நடந்துட்டுருக்கு. இந்த நடந்துட்டுருக்கிற செயலில் ஏற்படக்கூடிய அந்த இடைவெளியை எப்படி கண்டுபிடிக்கிறது? சக்தியின் சுழற்சி எவ்வாறு நடைபெறுறது? அந்த சக்தியின் சுழற்சியை நம்ம எப்படி உணர்ந்துக்க முடியும்? நம்ம சுவாசம்னு சொல்கிறோம். அந்த சக்தியை தான் உயிர்னு சொல்கிறோம். அந்த உயிர் சக்தி அசைகிறது தான் சுவாசம்னு சொல்கிறோம். சக்தியின் சுழற்சியும் அந்த சுழற்சியில் இருக்கக்கூடிய உணர்வுகள் உண்மைகள் என்னென்ன, அதனுடைய வெளிப்பாடு எப்படி அப்படின்றது தான் பயிற்சியாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஏற்பட்டது என்னென்னா, இது இதனால் பண்ணுறோம், இந்த சக்தியின் சுழற்சின்றதை நம்ம எதனால் பண்ணுறோன்னா, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நம்ம ஒவ்வொரு நிலையில் இருக்கிறோம். நம்முடைய நிலை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிலையில் இருக்குது. இதை வந்து தனித்தனியாக பிரித்து சொல்லியிருக்காங்க. முதல்ல நிகழ்வில் நம்ம ஏற்படுத்துகிற ஈடுபாடு, அடுத்து நிகழ்வில் ஏற்படக்கூடிய அனுபவங்கள், அடுத்து நிகழ்வுகளின் அனுபவங்களை பிரித்து பார்க்குறது, அடுத்து நிகழ்வுக்குண்டான அந்த செயல்பாடு நடக்கக்கூடிய அந்த சக்தி, அதனுடைய நிலை எப்படி இருக்குது, எதை வச்சு இந்த நிகழ்வு நடக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா சக்தி. முதல்ல இருக்கிறதெல்லாம் மனதை சார்ந்தது. இப்போ அடுத்து உணர்வை சார்ந்து சக்தியின் நிலை, சக்தியின் சுழற்சி, சக்தியின் செயல்பாடு, சக்தியின் அசைவு, சக்தியின் ஈர்ப்பு, சக்தியின் உணர்வு நிலை. அதுதான் இடைவெளியில் கண்டுபிடிக்கும் பொழுது அந்த சக்தியோட சுழற்சியை நம்ம ஈர்ப்பு வழியாக அதை நிறுத்தும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த கதகதப்பு, அந்த மூச்சு ஒவ்வொரு மூச்சுக்கும் இடையில் ஒரு கதகதப்பான ஒரு உணர்வு ஏற்படுறது. அந்த கதகதப்பு உணர்வு தான் மறுபடியும் நம்ம அடுத்த நிகழ்வுக்கு போகிறத மறுபடியும் ஆரம்பிக்குது. நமக்குள்ள ஏற்படக்கூடிய சக்தியின் சுழற்சி ஒவ்வொரு முறையும் பார்த்திங்கன்னா அந்த கதகதப்பு சக்தியை நம்ம எடுத்து நிகழ்வுகளுக்காக உபயோகப்படுத்துகிறோம். ஆனால் மறுபடியும் அது தன்னுடைய இருப்பிடத்திலேருந்து மறுபடியும் செயலுக்கு வர்றது. அதுதான் ஈர்ப்பை வந்து நமக்கு அந்த நிலைக்கு போயிட்டு அந்த ஈர்ப்பை அப்படியே வைக்கிறோம். அந்த சக்தியை செயலுக்கு அனுப்பாமல் மறுபடியும் அந்த ஈர்ப்பை மட்டுமே உணர்ந்திருக்கும் பொழுது அந்த சக்தி இன்னும் கொஞ்சம் இன்னும் அதை அந்த கதகதப்பு தன்மை பெருகி 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 விரிந்து 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 அதுக்குள்ளேயே அமிழ்ந்திருக்கிறது அந்த இடைவெளியில் நடக்கக்கூடிய நிகழ்வு. நம்ம மூச்சுக்கு ஒவ்வொரு மூச்சுக்கு இடையில் நடக்கக்கூடியது எதுன்னு கேட்டால் இந்த கதகதப்பு உணர்வை அப்படியே உணர்ந்துட்டுருக்கோம். இந்த கதகதப்பு அந்த ஜோதியிலிருந்து ஏற்பட்ட அந்த ஒளியின் தன்மை மாதிரி இந்த கதகதப்பு, இது பிரபஞ்சத்தின் படைப்பின் சக்தி. இந்த படைப்பின் சக்தியை மறுபடியும் இன்னும் ஆழ்ந்து அதை மறுபடியும் செயலுக்கு போகாமல் அதிலேயே உணர்ந்து பார்க்கும் பொழுது தான் ஒரு நிலையில் அந்த ஈர்ப்பும் கதகதப்பும் ஒன்றா சேரும் பொழுது, அதை ரெண்டு மட்டுமே அங்கே இருக்கும் பொழுது ஒரு நிலையில் அது ஒரு ஜோதியான அடுத்து ஒரு ஒளியான பிரகாசமாக நமக்கு தோற்றுவிக்கப்படுறது. இதை தாண்டி அந்த ஒளியை தாண்டி அது எங்கும் பரவிய உணர்வாக எங்கும் எல்லாத்துலேயும் இருக்கக்கூடியதா இருக்கிறது. இதை நம்ம படிப்படியாக ஒவ்வொரு நிலைகளை கடந்து வந்து நம்ம உணர்ந்து அதுவாக மாறணும். நமக்குள்ளே செயல்படக்கூடிய சக்தியை நம்ம இப்போ எதுக்கு உபயோகப்படுத்துகிறோன்னா வெறும் நிகழ்வுகளுக்கு உபயோகப்படுத்தின்னு இருக்கோம். நிகழ்வுகளுக்கு உபயோகப்படுத்துகிறத மாற்றி அந்த நிகழ்வுகளுக்கான அந்த காரணங்களை ஆராய்ச்சி அதுக்கப்புறம் அதுக்கு நிகழ்வுடைய அசைவுக்கு அந்த நிகழ்வு எப்படி ஏற்படுறதுன்றத அனுபவத்தை சக்தியின் நிலையில் பார்த்து அந்த சக்தியின் உணர்வுகளை படிப்படியாக அதை உள்ளுக்குள்ளே உணர்ந்துக்கும் பொழுது, அதாவது மூச்சை கவனிச்சுட்டே இருக்கும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த இடைவெளி வழியாக நம்ம அந்த அழுத்தத்தை கொடுக்காம, நிகழ்வுன்றது என்ன, நம்ம கொடுக்கக்கூடிய அழுத்தம் கொடுக்கறதுனால இது கண்ணுக்கு தெரியாது. இது உணரணும்னா ஒரு லேசான தன்மை, லேசான ஒரு உணர்வு தான் இருக்க முடியும். இதை ஏன்னா அங்கே ஒன்றுமே இல்லை, உணர்ந்துக்கிற ஒன்று தான் இருக்குது. அது இப்போ மந்திர ஜபங்கள்லாம் சொல்கிறோன்னா மந்திர ஜபங்கள் சொல்லும் பொழுது நம்ம அழுத்தம் கொடுக்கறது இல்லை. ஏன்னா நம்ம ஜபம் ஓடின்னு இருக்கு, நம்ம அதை உணர்ந்துட்டுருக்குறோம். இந்த ரெண்டு தான் அங்கே இருக்குது. வாய் வழியாக சொல்லி வார்த்தைகளாக நம்ம வெளிப்படுத்தி சொல்கிறது, அப்புறம் மனதுக்குள்ளே சொல்லி பண்ணுறது. அடுத்தெல்லாம் பார்த்திங்கன்னா அந்தந்த நிலைக்கு மாதிரி இப்போது ஜபம் ஓடின்னு இருக்கு அப்படின்னா அதை உணர்ந்துட்டுருக்குறோம். இப்போ ஓடின்னு இருக்கிற ஜபம் அழுத்தம் இல்லாத ஒரு நிலை. அடுத்து நம்ம உணர்ந்துட்டு இருக்கிறது ஒரு லேசான தன்மை. இது ரெண்டையும் ஒன்றா சேர்க்குறோம் ஒரு நிலையில். அதை உணர்ந்துக்கிட்டே இருக்கும் பொழுது அது ரெண்டும் ஒன்றா ஆகும் பொழுது அதுதான் வந்து இந்த இடைவெளியை கண்டுபிடிக்க உதவும்.
அந்த ஜபத்தோட நம்ம இணைஞ்சு போய் அந்த அதிர்வுகளாக மாறி அந்த அதிர்வுகளை நம்ம உணர்ந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஈர்ப்போட தன்மை நமக்குள்ளே பெருக ஆரம்பிக்கும். அந்த ஈர்ப்போட சக்தி அசைவின் செயல்பாடை கொடுக்காம அந்த ஈர்ப்பாக மாறி அதுக்குள்ளேயே ஒடுங்கும் பொழுது அப்போ ஏற்படக்கூடிய அந்த பிரகாசம், அந்த தன்மை, அது ஜோதியாக நம்ம உணரப்பட்டு ஏற்படக்கூடிய நிலை தான் ஒளின்னு சொல்கிறோம். ஜோதியும் அந்த ஜோதியை செயல்படுத்துகிற அந்த ஒளியும், இதுதான் இங்கே படைப்பில் இருக்கக்கூடிய சக்திகள். இது எங்கே இருக்குன்னு கேட்டால் அது எல்லாத்துக்குள்ளேயும் பரவி இருக்கா. அந்த ஒளித்தன்மை எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது. அது ஜோதியோட நிலையில் அசைவின் செயல்பாடாக பிரபஞ்ச சக்தியாக ஒவ்வொரு ஜீவனுக்கும் உணர்வுகளை பிறப்பித்து அந்த ஜீவனுடைய தன்மைகளை அந்தந்த ஜீவனுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்து செயல்படுத்தி இந்த பிரபஞ்சத்தில் படைப்பின் சக்தியாக அது மாறிக்கொண்டிருக்கிறது அப்படின்ற உண்மையை நம்ம உணர முடியும். நமக்குள்ளேயும் அது இருக்குது. நம்ம அதை உணரணும் அப்படின்னா நிகழ்வுகளுக்கு மேலே அழுத்தம் கொடுக்காம, நிகழ்வுகள் நம்ம கொடுக்குற அழுத்தம் மட்டும்தான். எண்ணங்கள்னு சொல்கிறோம். எண்ணங்களை இன்னும் கொஞ்சம் பார்க்க போனால் கொடுக்குன்ற அழுத்தம், இந்த அழுத்தத்தை நிறுத்தும் பொழுது எண்ணங்கள்ன்றது ஒன்றும் இல்லை. இங்கே அழுத்தம்ன்ற ஒன்று தான் நம்ம பார்க்குற பார்வையில் இருக்கோம். நம்ம ஆனால் எந்த நிலையில் இருக்கோம்? வெறும் எண்ணங்களை உணர்ந்துக்கிற நிலையில் இருக்கிறோம். எண்ணங்கள் தான் நமக்கு உண்மை, எண்ணங்கள் தான் நம்மளை செயல்படுத்துறது, எண்ணங்கள் தான் நினச்சிட்டு இருக்கோம். அதனால் அது எது நம்ம எந்த நிலையிலிருந்து எதை கேட்குறோமோ அதை இந்த சக்தி, இந்த ஜோதியின் நிலை, பிரபஞ்ச சக்தி, இது நமக்கு அதை உணர்த்திக்கிட்டே இருக்கும். நம்ம எதை நம்ம கேட்குறோமோ அதை உணர்த்தின்னு இருக்கோம். நம்ம வெறும் எண்ணங்கள் தான், நம்ம எண்ணங்களால் மட்டுமே நம்முடைய வாழ்க்கை அமைக்கப்பட்டிருக்கு, நம்ம எண்ணத்தோட தன்மை மட்டும்தான் அப்படின்னு இந்த ஜீவன் நினைக்கும் பொழுது அதுக்கு எண்ணத்தின் வழியாக நிறைய அந்த உணர்வுகளை காண்பித்து அந்த எண்ணத்தில் அந்த ஜீவனை செயல்பட வச்சு அதுக்கு உண்டான அந்த புரிதலை அந்த அனுபவங்கள் வழியாக அது கொடுக்கறதுக்காக செயல்பட்டுருக்கு. இல்லை, இது நானே ஏற்படுத்துகிற ப்ரெஷர் தான், என்னுடைய அழுத்தங்கள் தான் எனக்கு எண்ணங்களாக தெரிவிக்கப்படுறது. ஆக நான் அந்த அழுத்தங்கள்லேருந்து நான் என்னை மீட்டுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, என்னை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னும் பொழுது அப்போ தான் மாறும் நிகழ்வுகளில். எப்போ உன்னை தேடுன்னு சொல்கிறோம், ஏன் சொல்கிறேன் நான் யாருன்னு தேடுன்னு எங்கே சொல்கிறோன்னா, எண்ணங்கள் இல்லைன்றதை நம்பக்கூடிய ஒரு நிலையில தான் நான் யார் கண்டுபிடிக்க முடியும். நமக்குள்ளே இருக்கிறது என்ன, நமக்குள்ளே இருக்கிறது எது செயல்படுத்துது, எது இங்கே செயலாகவும் எது இங்கே சக்தியாகவும் இருக்குது, எது இங்கே படைப்பை உணர்த்திட்டு இருக்கு, படைப்பு நமக்குள்ளே எப்படி நடந்துட்டுருக்கு, படைப்பின் சக்தி எது, பிரபஞ்சத்தின் உணர்வு எது, இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதுக்கான எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம கேட்குறத பொறுத்து, எப்படி ஒரு குழந்தை அந்த இதுக்கு போய் பாஸ் பண்ணி அடுத்தடுத்த நிலைகளுக்கு போகிற மாதிரி நமக்குள்ளுக்குள்ள குருவோட அனுகிரகமும் குருவோட அருளும் இருக்கும் பொழுது நம்ம இந்த நிலையெல்லாம் நம்ம உணர முடியும். குரு அதை கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு புரிய வச்சு அதை நமக்கு அந்த நிலையை காண்பிப்பார். பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடியதில் நம்ம செயல்படுத்தக்கூடியதில் அந்த கர்மாக்கள் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு புள்ளியான வினைப்பதிவுகள் மட்டும்தான். நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் அந்த புள்ளியான வினைப்பதிவுகளை நம்ம சுழற்சிக்குள்ளே நமக்குள்ள இந்த சக்தி செயல்பாட்டுக்குள்ளே ஒரு ஈர்ப்புக்குள்ளே அது சுழண்டுகிட்டே இருக்குது. நமக்கு தேவையான இது வரும்பொழுது அந்த புள்ளியான தன்மை நமக்குள்ளே உணரும் பொழுது உடனே அந்த புள்ளி விரிந்து நமக்கு அதுக்கு உண்டான குணத்தை கொடுத்து நம்ம அதில் செயல்படுற ஒரு நிலையை காண்பித்து இப்போ நமக்கு அந்த கர்ம வினையோட தொடர்பை நமக்கு காட்டிகிட்டே இருக்குது. இப்போ அதை எப்படி அழிக்க முடியுதா? நமக்குள்ளே எல்லாம் ஒரு புள்ளியான பதிவுகளாக தான் இருக்குது. இந்த பதிவுகள் ஒரு சுழற்சி மாதிரி சுற்றிக்கிட்டே வருது, ஒரு சுழற்சிக்குள்ளே சுற்றிக்கிட்டே வருது. இந்த சுற்றிட்டு வரக்கூடிய இந்த சுழற்சியில் எது கண்ணுக்கு படுதோ, எந்த இது நமக்கு வருதோ, அந்த நேரத்துக்கு வருதோ அதை வச்சு நம்ம செயல்படுத்திட்டு இருக்கிறோம். அந்த கர்ம வினையை நம்ம எடுத்து உடனே அதை விரித்து படமாக பார்த்து எண்ணமாக உணர்ந்து அதில் நம்ம இருக்கிறதா நினச்சி அதுக்கு இன்னும் அழுத்தத்தை கொடுத்து அதை இன்னும் உயிர்ப்பித்து மறுபடியும் அடுத்த இன்னொரு புள்ளி வரும்பொழுது இதை விட்டுட்டு இன்னொன்றுத்துக்கு போய் அந்த புள்ளிக்குள்ளே இருக்கக்கூடிய குணத்தை உணர்ந்து அதுக்குண்டான தன்மையை சுமந்து மறுபடியும் அதை விரித்து மறுபடியும் அதை இது பண்ணி இந்த மாதிரி நமக்கு கொடுத்துருக்குற இந்த ஈர்ப்பின் சக்தியும் இந்த அசைவின் இதையும் நம்ம இப்படி தான் உபயோகப்படுத்தின்னு இருக்கோம். இது இல்லாமல் இப்போ இதை நிறுத்தி இந்த மாதிரி ஆட்டத்தை நிறுத்தி இதை எல்லா புள்ளியும் வினைப்பதிவுகளையும் எப்படி அழிக்க முடியும்னா அதை ஈர்ப்பில் கொண்டு போய் கொடுத்துட்டோம் பொழுது அதை இந்த ஜோதியில் கரைய விடும் பொழுது அங்கே ஒன்றுமே இல்லை. நமக்குள்ளே அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் பொழுது அந்த ஈர்ப்பில் கொண்டு போய் அதை அழிச்சிடணும். அதை அழிக்கிறதுக்கு எப்படி முடியும்னா அந்த ஈர்ப்பின் தன்மையை மட்டுமே உணர்றது, அதுதான் சிவத்தன்மைன்னு சொல்கிறோம். சிவத்தன்மை, சிவனுடைய மந்திரங்களை சொல்கிறது, சிவனுடைய இதை உணர்றதுன்றதெல்லாம் அதுதான். அந்த ஈர்ப்புக்கு போகும் பொழுது இந்த அசைவின் செயல்பாடு நின்று போயிடும். உங்களுடைய கர்ம வினையின் செயல்பாடு அதில் எரிஞ்சிடும். அது ஞானம். அதுதான் நமக்கு அழிக்கிறது, அழிக்கிற சக்தி, ருத்ரன் அழிக்கிற சக்தி. அந்த இடத்தெல்லாம் அதெல்லாம் அழிச்சிட்டு நமக்கு மேலே மேலே மோட்சம் சொல்லக்கூடிய அந்த விடுதலை,
இந்த ஜீவனுக்கு விடுதலை, அந்த கர்ம வினைகளிலிருந்து ஏற்படக்கூடிய அந்த நிலையிலிருந்து விடுதலை கொடுத்து இந்த ஜீவனை உயிர்ப்பித்து இந்த ஜீவனுக்கு உண்டான உண்மையான அந்த உணர்வை உணர்த்தி அதை நம்மளை செயல்படுத்துது. இதுதான் உண்மை. இப்போ நமக்குள்ள நம்ம செயல்படுறதெல்லாம் நமக்குள்ள புள்ளி புள்ளியாக நிறைய பதிவுகள், ஏகப்பட்ட பதிவுகள், பிறவி பிறவியாக குணங்கள் வழியாக நம்ம போட்ட அந்த பதிவுகளை தான் இப்போ இன்னும் உணர்ந்து அந்த பதிவுகளையும் அழிக்க தெரியாமல் அதை விரித்து விரித்து பார்த்து இன்னும் அதுக்கு அழுத்தம் கொடுத்து அதை செயல்படுத்தின்னு இருக்கோம். ஏதோ ஒரு வேலை மாதிரி, ஒரு ஆஃபீஸ்க்கு போனால் வேலை செய்கிற மாதிரி நமக்குள்ளுக்குள்ள படைப்பில் கொடுத்துருக்குற இந்த சக்தியை அது ஏன் உருவாறதுன்னா தாபத்தாலையும் தேவையும் எதிர்பார்ப்பையும் வச்சிருக்கிறதுனால அது இன்னும் நம்மகிட்ட நகர முடியல. இந்த புள்ளி புள்ளியாக உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பதிவுகள், வாசனைகள், கர்மா, இதெல்லாம் நீக்குங்க. இதெல்லாம் நீக்கிறதுக்கு சக்தி சிவத்தன்மை. சிவனை நோக்கி நம்ம தியானம் பண்ணணும். சிவனை நோக்கி தியானம் பண்ணும்பொழுது இந்த சக்தியின் செயல்பாடு அசைவெல்லாம் அதில் காணாமல் போயிடும். காணாமல் போகும்பொழுது உள்ளுக்குள்ளேருந்து உண்மையான அந்த உணர்வின் நிலை நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்போ நம்ம புதுப்பிச்சு நம்ம உணரும் பொழுது வெளியிலிருந்து உணரக்கூடிய விதமாக ஒன்றுமே இல்லை. அற்புதமான படைப்பின் உணர்வு சக்தி நாம், படைப்பின் செயல்பாடு நாம். படைப்பு வெளியில எங்கேயோ நடக்கல, படைப்பு எனக்குள்ளதான் நடந்துட்டு இருக்கு. நான் தான் படைப்பின் சக்தி, நான் தான் படைப்பு, நான் தான் பிரபஞ்சம், நான் தான் இங்கே எல்லாமாவும் இருக்கிறேன் என்ற உண்மை நமக்கு புரியும். ஏன்னா அந்த சக்தியின் செயல்பாடு தான் இங்கே எல்லா ஜீவனையும் ஆட்கொண்டிருக்கு. அது அந்தந்த ஜீவன் கர்ம வினையால் அதை உணர முடியாமல் அது மாற்றி செயல்படுத்தின்னு இருக்கு. இதெல்லாம் உணரணும்னா மூச்சு மட்டுமே. மூச்சு தான் உங்களுக்கு அந்த நிலையை கொண்டு போய் காமிக்கும். மூச்சின் நிலையை நீங்கள் உணர மூச்சின் செயல்பாட்டுக்குள் நாம் மாற அது நமக்கு அந்தந்த நிலைகளை நமக்கு உணர்த்தி நமக்கு உண்மையான அந்த உணர்வு சக்தியை நமக்குள்ளிருந்து அது வெளிப்படுத்தும். இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறிவோம். यत्र यत्र रघुनाथ कीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम् आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनम्.